செய்திகளுக்காக ஆனந்தி. விரிவான செய்திகளை காணும் முன் இன்றைய முக்கிய செய்திகள். வளர்ச்சியடைந்த புதுவையை கட்டமைக்க உறுதி, பிரதமருக்கு முதலமைச்சர் ரங்கசாமி கடிதம். புதுச்சேரி சட்டமன்றத்திற்குள் முதன்முறையாக நுழையும் 14 புதுமுகங்கள். 2 தொகுதிகளில் முதலமைச்சர் ரங்கசாமி வெற்றி. தேர்தலில் வெற்றி பெற்ற பாஜக சட்டமன்ற உறுப்பினர்கள் மேலிட தலைவர்கள் கூட்டம். அடுத்த கட்ட நடவடிக்கைகள் குறித்து ஆலோசனை. முத்தியால்பேட்டை சிறுமி கொலை வழக்கு 7ஆம் தேதிக்கு ஒத்திவைப்பு. இனி விரிவான செய்திகள். வளர்ச்சியடைந்த புதுவையை கட்டமைக்க உறுதியேற்றுள்ளதாக பிரதமருக்கு முதலமைச்சர் ரங்கசாமி கடிதம் எழுதியுள்ளார். புதுவையில் தேசிய ஜனநாயக கூட்டணி வெற்றி பெற்றுள்ளது. தேசிய ஜனநாயக கூட்டணியின் வெற்றிக்கும் முதலமைச்சர் ரங்கசாமிக்கும் வாழ்த்து தெரிவித்து பிரதமர் மோடி சமூக வலைதள பக்கத்தில் பதிவிட்டிருந்தார். இந்நிலையில் பிரதமர் மோடிக்கு முதலமைச்சர் ரங்கசாமி கடிதம் அனுப்பியுள்ளார். அந்த கடிதத்தில் புதுச்சேரி மக்கள் தங்களது முடிவை மிக தெளிவாக தெரிவித்துள்ளதாகவும், வளர்ச்சி, வெளிப்படைத்தன்மை மற்றும் முன்னேற்றம் ஆகியவற்றில் தேசிய ஜனநாயக கூட்டணி கொண்டிருந்த சாதனைகளின் மீது நம்பிக்கை வைத்த ஒவ்வொரு குடிமகனுக்கும் இந்த வெற்றி உரித்தானது என்று தெரிவித்துள்ளார். கடந்த 5 ஆண்டுகளில் மக்கள் நலன் சார்ந்த திட்டங்களையும் குறிப்பிடத்தக்க உள்கட்டமைப்பு வளர்ச்சியையும் செயல்படுத்த முடிந்ததற்கு மத்திய அரசின் தொடர் வழிகாட்டுதல்களே மிகப்பெரிய பாலமாக திகழ்ந்ததாகவும், தொடர்ச்சியாக 2வது முறையாக ஆட்சி பொறுப்பேற்றிருக்கும் இந்த தருணத்தில் புதுச்சேரி மக்களின் எதிர்பார்ப்புகளை நிறைவேற்றுவதிலும் வளர்ச்சியடைந்த இந்தியா குறித்த பிரதமரின் தொலைநோக்கு பார்வைக்கு துணை புரியும் வகையில் ஒரு வளர்ச்சியடைந்த புதுச்சேரியை கட்டமைப்பதிலும் உறுதியாக உள்ளதாக தெரிவித்துள்ளார். புதுச்சேரி சட்டமன்றத்திற்குள் முதன்முறையாக 14 புதுமுகங்கள் நுழைய உள்ளனர். புதுச்சேரியில் நடந்து முடிந்த சட்டசபை தேர்தலில் 14 பேர் முதன்முறையாக வெற்றி பெற்று சட்டசபைக்குள் நுழைகின்றனர். திமுகவில் கார்த்திகேயன், செந்தில் என்கிற ரமேஷ், விக்னேஷ் கண்ணன், என்ஆர் காங்கிரஸில் ரவிக்குமார், நாராயணசாமி, ஐயப்பன், மோகன்தாஸ், பாஜகவில் GNS ராஜசேகரன், மீனாட்சி சுந்தரம், லட்சிய ஜனநாயக கட்சியில் ஜோஸ் சார்லஸ் மார்டின், தமிழக வெற்றி கழகத்தில் ராமு, சுயேட்சைகளாக அழகு என்கிற அழகானந்தம், விக்னேஸ்வரன், அசோக்குமார் ஆகியோர் முதன்முறையாக சட்டமன்ற உறுப்பினர்களாக பதவியேற்க உள்ளனர். இதேபோல மங்களம், தட்டாஞ்சாவடி என 2 தொகுதிகளில் போட்டியிட்ட முதலமைச்சர் ரங்கசாமி 2லும் வெற்றி வாகை சூட்டினார். கடந்த சட்டமன்ற தேர்தலில் வெற்றி பெற்ற 10 பேர் இந்த சட்டமன்ற தேர்தலிலும் வெற்றி பெற்று சட்டசபை செல்கின்றனர். முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர்களான லாஸ்பேட்டை சிவக்கொழுந்து, முத்தியால்பேட்டை வையாபுரி மணிகண்டன், ஊசுடு கார்த்திகேயன், ஏனாம் மல்லாடி கிருஷ்ணாராவ், உப்பளம் அன்பழகன் ஆகிய 5 பேரும் மீண்டும் வெற்றி பெற்ற நிலையில் சட்டசபைக்குள் நுழைகின்றனர். புதுச்சேரிக்கான 16வது சட்டமன்றத்திற்கு ஒரு பெண் சட்டமன்ற உறுப்பினர்கள் கூட தேர்வாகவில்லை என்பது குறிப்பிடத்தக்கது. தேர்தலில் வெற்றி பெற்ற பாஜக சட்டமன்ற உறுப்பினர்களுடன் மேலிட தலைவர்கள் அவசர ஆலோசனையில் ஈடுபட்டனர். புதுவை சட்டமன்ற தேர்தலில் பாஜக சார்பில் போட்டியிட்டு வெற்றி பெற்ற சட்டமன்ற உறுப்பினர்களின் ஆலோசனை கூட்டம் பாஜக மாநில தலைமை அலுவலகத்தில் நடைபெற்றது. பாஜக கட்சி மாநில தலைவர் VP ராமலிங்கம் தலைமை தாங்கிய இந்த கூட்டத்தில் மத்திய அமைச்சரும் பாஜக தேர்தல் பொறுப்பாளருமான மன்சுக் மாண்டவியா, பாஜக மாநில பொறுப்பாளர் நிர்மல் குமார் சுரானா, தசரத் உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர். மேலும் சட்டமன்ற உறுப்பினர்கள் நமச்சிவாயம், ஜான்குமார், GNS ராஜசேகர், மீனாட்சி சுந்தரம் மற்றும் காமராஜர் நகர் தொகுதி சட்டமன்ற உறுப்பினரும் LJK கட்சி தலைவருமான ஜோஸ் சார்லஸ் மார்டின், நெடுங்காடு தொகுதி சுயேட்சை சட்டமன்ற உறுப்பினர் விக்னேஸ்வரன் ஆகியோர் பங்கேற்றனர். இந்த கூட்டத்தில் தேர்தலில் பெற்ற வெற்றியை தொடர்ந்து மேற்கொள்ளப்பட வேண்டிய அடுத்த கட்ட அரசியல் மற்றும் நிர்வாக நடவடிக்கைகள் குறித்து விரிவான ஆலோசனை மேற்கொள்ளப்பட்டன. முத்தியால்பேட்டை சிறுமி கொலை வழக்கின் குற்றவாளிக்கான தண்டனை தீர்ப்பு 7ஆம் தேதிக்கு ஒத்திவைக்கப்பட்டுள்ளது. புதுச்சேரியில் கடந்த 2024ஆம் ஆண்டு முத்தியால்பேட்டை பகுதி சிறுமி ஒருவர் பாலியல் வன்கொடுமை செய்யப்பட்டு கொலை செய்யப்பட்டார். இந்த வழக்கில் குற்றம் சாட்டப்பட்ட வாலிபர் குற்றவாளி என விரைவு போக்சோ நீதிமன்ற நீதிபதி சுமதி கடந்த 30ஆம் தேதி தீர்ப்பளித்திருந்தார். இந்த தீர்ப்பின் முழு விவரங்கள் இன்று அறிவிக்கப்படும் என்று தெரிவிக்கப்பட்டது. இந்நிலையில் இன்று அரசு தரப்பு வழக்கறிஞர் பச்சையப்பன் ஆஜராகி வழக்கின் முக்கிய சாராம்சங்களை எடுத்து வைத்து அதிகபட்ச தண்டனையாக மரண தண்டனை விதிக்க வாதிட்டார். இதனடுத்து குற்றவாளி பின்னணி குறித்த முழு அறிக்கை அரசு அளித்த பின்னர் தீர்ப்பு வருகின்ற 7ஆம் தேதி வழங்கப்படும் என்று அரசு தரப்பு வழக்கறிஞர் தெரிவித்துள்ளார். காமராஜர் நகர் தொகுதியில் வெற்றி பெற்றுள்ள LJK கட்சியின் தலைவர் ஜோஸ் சார்லஸ் மார்டின் தொகுதி மக்களை நேரில் சந்தித்து நன்றி தெரிவித்துக் கொண்டார். லட்சிய ஜனநாயக கட்சியின் தலைவர் ஜோஸ் சார்லஸ் மார்டின் காமராஜர் நகர் தொகுதியில் அபாரமான வெற்றியை பதிவு செய்துள்ளார். இந்த வெற்றி இமாலய வெற்றி என அரசியல் வட்டாரங்களில் குறிப்பிடப்படுகிறது.
இந்த வெற்றியை தொடர்ந்து அவர் தொகுதி மக்களை நேரடியாக சந்தித்து நன்றிகளை தெரிவித்தார். குறிப்பாக தனது கட்சியின் சின்னமான தர்பூசணிக்கு வாக்களித்து வெற்றி பெற செய்த பொதுமக்களுக்கு மனமார்ந்த நன்றி தெரிவித்தார். மக்களின் ஆதரவே தனது வெற்றிக்கு காரணம் என தெரிவித்த அவர் அவர்களின் நம்பிக்கையை நிறைவேற்றும் வகையில் செயல்பட உள்ளதாக உறுதியளித்தார். அவரது வருகையொட்டி காமராஜர் நகர் தொகுதி முழுவதும் கொண்டாட்ட களமாக மாறியது. பட்டாசுகள் வெடித்தும் வான வேடிக்கைகள் ஒலித்தும் மேலதாளங்கள் ஒலியுடன் பகுதி முழுவதும் திருவிழா சூழல் நிலவியது. ஆதரவாளர்கள் மற்றும் பொதுமக்கள் மலர்களை தூவியும் மாலை அணிவித்தும் அவரை உற்சாகமாக வரவேற்றனர். மக்களின் மகிழ்ச்சியை பகிர்ந்து கொள்ளும் வகையில் இனிப்புகள் வழங்கப்பட்டன. இளைஞர்கள் முதல் மூத்த குடிமக்கள் வரை அனைவரும் திரண்டு வந்து தங்களது ஆதரவை வெளிப்படுத்தியதுடன் அவரது வெற்றியை கொண்டாடினர். இந்த வெற்றி அரசியல் தளத்தில் ஒரு புதிய சாதனையாகவும் காமராஜர் நகர் தொகுதி மக்களின் ஒருமித்த ஆதரவின் பிரதிபலிப்பாகவும் பார்க்கப்படுகிறது. மக்கள் எதிர்பார்ப்புகளை நிறைவேற்றும் வகையில் அவர் மேற்கொள்ளும் அடுத்த கட்ட நடவடிக்கைகள் மீது அனைவரது கவனமும் திரும்பியுள்ளது. புதுவையில் நேற்று நள்ளிரவு 1 மணி நேரத்திற்கு மேலாக பெய்த மழையினால் குளிர்ச்சியான சூழல் நிலவியது. தமிழகம் மற்றும் புதுச்சேரியில் கோடை வெயிலின் தாக்கம் நாளுக்கு நாள் அதிகரித்து வருகிறது. குறிப்பாக தமிழகத்தின் வேலூர், மதுரை, சென்னை, ஈரோடு போன்ற பகுதிகளில் கத்திரி துவங்குவதற்கு முன்பாகவே தினமும் 100 டிகிரிக்கு மேல் வெயில் கொளுத்தி வந்தது. இதேபோல புதுச்சேரியில் தினமும் சராசரியாக 98 டிகிரி ஃபாரன்ஹீட் வெயில் பதிவாகி வந்தது. நடப்பு சீசனில் முதன்முறையாக கடந்த மே 1ஆம் தேதி 100.4 டிகிரி ஃபாரன்ஹீட் பதிவானது. 2ஆம் தேதி 98.2 டிகிரியும் 3ஆம் தேதி 101.48 டிகிரியும் பதிவாகியிருந்தது. கடந்த ஒரு வாரமாக வெயிலின் தாக்கம் அதிகரித்திருந்த நிலையில் நேற்று கத்திரி வெயில் தொடங்கியது. இருப்பினும் வெப்பச்சலனம் காரணமாக இடி மின்னலுடன் மழை பெய்யக்கூடும் என்று வானிலை ஆய்வு மையம் தெரிவித்திருந்தது. இதன் காரணமாக நேற்று பரவலாக மேகக்கூட்டம் காணப்பட்டதால் கத்திரி முதல் நாளான நேற்று 94.3 டிகிரி ஃபாரன்ஹீட் பதிவாகியிருந்தது. இந்நிலையில் நள்ளிரவு 11:30 மணியளவில் அதிகாலை வரை பரவலான கனமழை வெளுத்து வாங்கியது. புதுச்சேரி நகர பகுதியில் இடி மின்னலுடன் 7 சென்டிமீட்டர் மழையும், லாஸ்பேட்டை பகுதியில் 5 சென்டிமீட்டர் மழையும் கொட்டி தீர்த்தது. இதனால் புதுச்சேரியில் குளிர்ச்சியான சூழல் நிலவியது. திருபுவனையில் அறிவாளை காட்டி பொதுமக்களை மிரட்டிய 2 பேரை போலீசார் கைது செய்துள்ளனர். புதுவை திருபுவனை அருகே உள்ள களித்தீர்த்தால்குப்பம் சுடுகாடு அருகே மூடப்பட்டு கிடக்கும் தனியார் தொழிற்சாலை பகுதி அருகே பொதுமக்கள் செல்லும் போது அவர்களை அச்சுறுத்தும் வகையில் கையில் வீச்சரிவால் வைத்துக் கொண்டு ஒரு நபர் ரகளையில் ஈடுபட்டு கொண்டிருந்தார். இதுகுறித்து பொதுமக்கள் திருபுவனை காவல் நிலையத்திற்கு தகவல் தெரிவித்தனர். உடனடியாக உதவி ஆய்வாளர் ராஜேஷ் தலைமையிலான போலீசார் அப்பகுதிக்கு விரைந்து சென்று அந்த நபரை மடக்கி பிடித்து காவல் நிலையம் அழைத்துச் சென்று தீவிர விசாரணை நடத்தினர். அப்போது அவர் களித்தீர்த்தால்குப்பம் பகுதியைச் சேர்ந்த கார்த்திக் என்பது தெரிய வந்தது. இது குறித்து அவர் மீது வழக்கு பதிவு செய்து கைது செய்தனர். இதேபோல மதகடிப்பட்டு பாளையம் பகுதிக்கு அருகே உள்ள ரோஜா கார்டன் பகுதியில் பொதுமக்களிடம் தகராறில் ஈடுபட்ட கண்டமங்கலம் ரயில்வே குவார்டர்ஸ் பகுதியைச் சேர்ந்த சந்துரு என்பவரையும் போலீசார் கைது செய்தனர். இருவரையும் நீதிபதி முன்பு ஆஜர்படுத்தி காலப்பட்டு மத்திய சிறையில் அடைத்தனர். தேர்தலை அமைதியான முறையில் நடத்த ஒத்துழைப்பு வழங்கிய அனைவருக்கும் மாவட்ட ஆட்சியர் குலோத்துங்கன் நன்றி தெரிவித்துள்ளார். புதுச்சேரி மாவட்ட தேர்தல் அதிகாரி குலோத்துங்கன் வெளியிட்டுள்ள செய்திக்குறிப்பில், புதுச்சேரியில் நேற்று காலை 8 மணிக்கு தபால் வாக்குகள் எண்ணிக்கை தொடங்கியது. பின்னர் 30 நிமிடங்கள் கழித்து வாக்குப்பதிவு இயந்திரங்களில் பதிவான வாக்குகளை எண்ணும் பணி நடைபெற்றது. வாக்கு எண்ணிக்கை செயல்முறை நியமிக்கப்பட்ட பார்வையாளர்கள், வேட்பாளர்கள் மற்றும் அவர்களது அங்கீகரிக்கப்பட்ட பிரதிநிதிகள் முன்னிலையில் தொடங்கப்பட்டது. செயல்முறையில் நேர்மை மற்றும் வெளிப்படைத்தன்மையை உறுதி செய்வதற்கான போதுமான பாதுகாப்பு, கடுமையான நுழைவு கட்டுப்பாடுகள் மற்றும் நிர்ணயிக்கப்பட்ட வழிகாட்டுதல்களில் கடைபிடிப்பு உள்ளிட்ட அனைத்து ஏற்பாடுகளும் செய்யப்பட்டிருந்தன. ஒவ்வொரு சுற்றில் எண்ணிக்கையும் திட்டமிட்ட முறையில் குறிப்பிட்ட எண்ணிக்கை மையங்களில் மேற்கொள்ளப்பட்டது. மின்னணு வாக்குப்பதிவு இயந்திரங்கள் மற்றும் விவிபாட் சீட்டுகள் தேர்தல் ஆணையம் வெளியிட்ட வழிகாட்டுதல்களுக்கு இணங்க கவனமாக கையாளப்பட்டு ஒவ்வொரு கட்டத்திலும் துல்லியமும் பொறுப்புணர்வும் உறுதி செய்யப்பட்டது. வாக்கு எண்ணும் பணி முழுவதும் வாக்கு எண்ணும் பார்வையாளர்களால் நெருக்கமாக கண்காணிக்கப்பட்டது. வாக்கு எண்ணும் அறைகள் அங்கீகரிக்கப்படாத நபர்கள் நுழைவை தடுப்பதற்காக இந்திய தேர்தல் ஆணையத்தின் புதிய முயற்சியாக வாக்கு எண்ணும் அறைக்குள் நுழைய அலுவலர்கள், வேட்பாளர்கள் மற்றும் முகவர்களுக்கு QR குறியீடு உள்ள புகைப்பட அடையாள அட்டை வழங்கப்பட்டு அவை மத்திய பாதுகாப்பு படையினரால் ஸ்கேன் செய்யப்பட்டு சரிபார்த்த பிறகே அனுமதி வழங்கப்பட்டது. இணையதளத்திலும் ஒவ்வொரு சட்டமன்ற தொகுதியின் வாக்குகள் முறையாக எண்ணப்பட்டு தேர்தல் பார்வையாளர்களின் ஒப்புதல் பெறப்பட்டு முடிவுகள் அறிவிக்கப்பட்டது.
வெற்றி பெற்ற வேட்பாளர்கள் அனைவருக்கும் சம்பந்தப்பட்ட தேர்தல் நடத்தும் அதிகாரிகள் சான்றிதழ்களை வழங்கினர். இந்த தேர்தலை அமைதியான முறையில் வெற்றிகரமாக நடத்த ஒத்துழைப்பு வழங்கிய அனைத்து துறை அதிகாரிகள், பாதுகாப்பு பணியாளர்கள், வேட்பாளர்கள், அரசியல் கட்சியினர், பொதுமக்கள் மற்றும் தொடர்புடைய அனைவருக்கும் மாவட்ட நிர்வாகம் நன்றியை தெரிவித்துக் கொள்வதாக அவர் தெரிவித்துள்ளார். திருபுவனை பகுதியில் நாளை மின்தடை ஏற்படும் என்று மின்துறை அறிவித்துள்ளது. திருபுவனை துணை மின் நிலையத்தில் இருந்து செல்லும் மின்பாதையில் நாளை பராமரிப்பு பணிகள் நடக்கிறதா. இதனையொட்டி காலை 10 மணி முதல் மாலை 6 மணி வரை திருவண்டார்கோவில், கொத்தபுரி நத்தம், சன்னியாசிக்குப்பம், சகலப்பட்டு, திருபுவனைப்பாளையம், மதகடிப்பட்டு, நல்லூர் குச்சிப்பாளையம், கலித்தீர்த்தால்குப்பம், ஆண்டியர்பாளையம், சிலுக்காரிப்பாளையம், மண்ணாடிப்பட்டு, சோம்பட்டு, PS பாளையம், பாதானூர் மற்றும் அதனை சுற்றியுள்ள பகுதிகளில் மின்தடை ஏற்படும் என்று மின்துறை அறிவித்துள்ளது. புதுவையில் தமிழக வெற்றி கழகத்தால் நோட்டாவிற்கு வாக்குகள் குறைந்தது. ஒவ்வொரு தேர்தலிலும் அரசியல் கட்சிகளுக்கு எதிரான தங்களது அதிருப்தியை தெரிவிக்க வாக்காளர்கள் பயன்படுத்தும் ஆயுதமாக நோட்டா இருந்து வந்துள்ளது. புதுச்சேரியில் 2016ஆம் ஆண்டு தேர்தலில் நோட்டா 13,240 வாக்குகளை பெற்றது. 2021 தேர்தலில் நோட்டா 10,803 ஓட்டுகளை பெற்று பல அரசியல் கட்சிகளை பின்னுக்கு தள்ளியது. இந்த சட்டசபை தேர்தலில் 6,591 வாக்குகள் மட்டுமே நோட்டாவிற்கு பதிவாகியுள்ளது. பல சுயேட்சைகள் மற்றும் பதிவு செய்யப்பட்ட அரசியல் கட்சிகளை விட நோட்டா அதிக வாக்குகளை பெற்றிருந்தாலும் வாக்கு சதவீதம் குறைந்துள்ளது. தங்களது வாக்குகளை பயனுள்ள வகையில் பதிவு செய்ய வேண்டும் என்ற எண்ணம் இளைஞர்களிடையே மேலோங்கியதே நோட்டாவிற்கு வாக்குகள் குறைந்துள்ளது. தேர்தலில் புதிதாக களம் கண்ட தமிழக வெற்றி கழகத்தின் இளைஞர்கள் ஓட்டுகள் பெருமளவில் ஈர்த்தது. நோட்டாவிற்கு போட்டு ஓட்டுகளை வீணடிக்க விரும்பாத வாக்காளர்கள் மாற்றத்தை விரும்பி தமிழக வெற்றி கழகத்திற்கு வாக்களித்ததே நோட்டாவின் வீழ்ச்சிக்கு முக்கிய காரணமாக அமைந்துள்ளது. புதுவையில் இன்றைய தங்கம் மற்றும் வெள்ளி விலை விவரம். தங்கம் 1 கிராம் 13,675 ரூபாய். ஒரு சவரன் தங்கம் 1,09,400 ரூபாய். வெள்ளி 10 கிராம் 2,620 ரூபாய். மீண்டும் இன்றைய முக்கிய செய்திகள். வளர்ச்சியடைந்த புதுவையை கட்டமைக்க உறுதி, பிரதமருக்கு முதலமைச்சர் ரங்கசாமி கடிதம். புதுச்சேரி சட்டமன்றத்திற்குள் முதன்முறையாக நுழையும் 14 புதுமுகங்கள். 2 தொகுதிகளில் முதலமைச்சர் ரங்கசாமி வெற்றி. தேர்தலில் வெற்றி பெற்ற பாஜக சட்டமன்ற உறுப்பினர்கள், மேலிட தலைவர்கள் கூட்டம். அடுத்த கட்ட நடவடிக்கைகள் குறித்து ஆலோசனை. முத்தியால்பேட்டை சிறுமி கொலை வழக்கு 7ஆம் தேதிக்கு ஒத்திவைப்பு. இத்துடன் செய்திகள் நிறைவு பெறுகிறது. வணக்கம்.